உங்கள் பேர்? என் பேர் கேசவனுங்க. ஊர்? இந்த ஊர் கோட்டைப்பாளையம். கோட்டைப்பாளையம், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். இப்போ உங்ககிட்ட எத்தனை மாடு இருக்குது? நம்மகிட்ட 4 மாடு இருக்குது. 4 மாடு இருக்குது. இது இப்போ சராசரி எவ்வளோ கறந்துக்கிட்டு இருக்கு? இப்போ சராசரி 4 மாடு சேர்ந்து நமக்கு ஒரு 20 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 2 நேரம் சேர்ந்து ஒரு 40 லிட்டர் வரும். இப்போ வழக்கமாக எந்தெந்த தீவனம் கொடுத்துட்டு இருந்தீங்க பொதுவாக? ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இது அன்னக்கிளி புண்ணாக்கு கொடுத்துருந்தோம். அப்புறம் 2வது வந்து கோதுமை தவிடு. அப்புறம் இது எஸ்கைஎம் தீவனம். இது எல்லாத்தையும் பொதுவாக கொடுத்துட்டு இருந்தீங்க? கொடுத்துருந்தோம் கோதுமை தவிடு. இப்போ நம்மளோடது அந்த விஸ்வா ஃபீட்ஸ் சிறுதானிய தவிடு வந்து அதுக்கப்புறம் எதுக்கு பதிலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து ஒரு 25% குறைச்சி போட்டுட்ருக்குறோம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி இதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி போட்டுருக்கோம். மொத்தத்துக்கு 25% குறைச்சிட்டு இதை சேர்த்துருக்கீங்க. இப்போ அதில் என்னென்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக நீங்கள் பார்க்குறது வித்தியாசம் வந்து கொஞ்சம் பால் கூடி வருது. 2வது வந்து சாணம் வந்து நல்ல முறையில் போடுது. விட இப்போ பரவாயில்ல, அந்த ஜீரணம் ஆகுறது நல்லா தெரியும். வந்து போகிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த இதெல்லாம் இது பாலோட அந்த ஃபேட்டு எஸ்என்எஃப் கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு சத்து ஃபேட்டெல்லாம் நல்லா இருக்குது. பால் நல்லா கெட்டியாக இருக்குது. பார்க்கும்போது இப்போ அந்த யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வித்தியாசம். பால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. அந்த பொதுவாக மற்ற அந்த குச்சி தீவனம் அந்த தவிடு எல்லாத்துக்கும் ஒரு 20% 25% மாற்றி போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இந்த இது பொறுத்த வரைக்கும். சரி, சிறுதானியத்தை விட பொறுத்த வரைக்கும் நல்லாவே எடுத்துக்குதா? அதாவது மாடு நல்லா மேய்ச்சிக்குது, நல்லாவே சாப்பிடுது, எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா எடுத்துக்குது, போட்டால் போது நல்லா குடிக்குது. இப்போ பொதுவாக இது பார்க்கும்போது கறவையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபேட்டும் கூடி இருக்குது, ஜீரண சத்தும் நல்ல வித்தியாசம் தெரியுது. சரி, ஓகே, நன்றி.